நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது இருந்து இப்ப வரைக்கும் இந்த முருங்கைக்கீரையை பார்த்தா மட்டும் அவ்வளவு குஷி ஆயிடுவேன். ஆனா என் பையன் அதை சுத்தமா சாப்பிடவே மாட்டேன். அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த முருங்கைக்கீரையை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியும்? அதனாலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்பெல்லாம் விரும்பி சாப்பிடுறான். சோ அதை எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாமா? முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா அதை உருகி கழுகி காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ட்ரை பேன்ல நான் சொல்ற எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டையுமே சேர்த்து வறுத்துக்கலாம். அதே போல தோல் நீக்காத கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு இது ரெண்டையுமே வறுத்துக்கலாம். வரமிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி முழுமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் சீரகம், குருமிளகு சேர்த்துக்கோங்க. இனி 6 to 7 பல் பூண்டு, கை நிறைய காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஹேருக்கு கூட ரொம்ப நல்லது. இனி டேஸ்ட்டுக்காக புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுட்டீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி. சாப்பாட்டுல இந்த பொடியும் நெய்யும் போட்டே சாப்பிடலாம். ஆனா நான் என் பையனுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி பண்றதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தாளிப்பு போட்டு கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்க்கு டேஸ்டா இருக்கும். இந்த முருங்கா ரைஸ் பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டேக் பண்ணிருக்கேன். வீர் ஹர்ப்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இட்லி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சம்டைம்ஸ் நான் பொரியல கூட மிக்ஸ் பண்ணிடுவேன். எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்க சென்ட் பண்ணி விட்டுறேன். நீ பேஜ்ல டேக் பண்ணிருக்கேன். செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.